சரியா பிள்ளைகள்? அப்ப இப்ப தமிழ்ல 243 எழுத்துக்கள் இருந்தாலும் கூட இதுல முதல் எழுத்து என்று சொல்றது என்னன்னா தமிழுக்கு அடிப்படையான ஒலிகளையும் அவற்றின் வரிவடிவங்களையும் குறிக்கப்படும் எழுத்துக்கள். அப்ப இந்த முதல் எழுத்துக்குள்ள உள்ளடங்குற எழுத்துக்கள் என்னன்னா உயிரெழுத்துக்கள் 12ம் மெய் எழுத்துக்கள் 18ம். இவற்றைத்தான் நாங்க இந்த 30 எழுத்துக்களையும் தான் நாங்க என்னன்னு சொல்லுவோம், முதல் எழுத்துக்கள்னு சொல்லுவோம். அது விளங்குதா பிள்ளையே? அப்ப இந்த முதல் எழுத்துக்களை நாங்க திருப்பி மீண்டும் முதல்ல இருந்து வருவோம். உங்களுக்கு தெரியும் உயிரெழுத்து 12, மெய் எழுத்து 18. இந்த உயிரெழுத்து 12ஐயும் நாங்க 2ஆக வகைப்படுத்தலாம். ஒன்று வந்து குறில், மற்றது நெடில். அப்ப குறிலண்டு ஏன் சொல்றோம், நெடிலண்டு ஏன் சொல்றோம் பிள்ளையே? குறில் வந்து குறுகிய ஓசையில ஒலிக்கிறது, நெடில் வந்து நீண்டு ஒலிக்கிறது. அப்ப அத எதுல வச்சு நாங்க குறில் நெடில்னு சொல்லி அதை கண்டுபிடிக்கிறோம்? மாத்திரை அளவை வச்சுன, அப்படித்தானே? மாத்திரை அளவை வச்சுதான் நாங்க குறில் நெடில்னு சொல்றோம். குறிலுக்கு எத்தனை மாத்திரை அளவு? 1. ஒரு மாத்திரை. நெடிலுக்கு 2 மாத்திரைகள். இப்ப மாத்திரை என்று சொன்னா என்ன? ஒரு எழுத்து வந்து உச்சரிக்கிற அளவு. அதை நாங்க எப்படி அளக்குறோம்? ஒரு விரலை மூடி திறக்கும். அதாவது கை நொடி பொழுது அல்லது கண்ணிமை பொழுதுன்னு சொல்லுவோம். எப்படி சொல்லுவோம்? கை நொடி பொழுது அல்லது கண்ணிமை பொழுது. அடுத்தது பாருங்க, இப்ப முதல் எழுத்துக்கள்ல 2வது பகுதி வந்து மெய் எழுத்துக்கள். இந்த மெய் எழுத்துக்களை நாங்க வல்லினம், மெல்லினம், இடையினம் என்று பிரிக்கலாம். என்ன அப்படித்தானே? எல்லா மெய் எழுத்துக்கள் எல்லாம் எத்தனை இருக்கிறது? 18 இருக்கு. என்ன அப்ப எல்லாமாக 18 மெய் எழுத்துக்கள் இருக்கின்றன. இது அப்ப 12 உயிரெழுத்தும் 18 மெய்யெழுத்தையும் சேர்த்து நாங்க முதல் எழுத்துன்னு சொல்றோம். முதல் எழுத்துக்கள் எல்லாம் எத்தனை? அப்ப 30 முதல் எழுத்துக்கள். அது கிளியரா எல்லாருக்கும் ஓகேயா? ரைட். இப்ப நாங்க இதுல சில வினாக்களை இப்ப செஞ்சுட்டு வருவோமா? தலைப்பு போடுங்க, முதல் எழுத்துன்னு சொல்லி. முதல் எழுத்தான தலைப்பு போடுங்க. நான் சொல்ற வினாக்கள் எழுதி கொண்டு அதுக்கு விடைகள் உங்களுக்கு இயலுமான்னு பாருங்க. முதலாவது வினா, முதல் எழுத்து என்பது யாது? முதல் எழுத்து என்பது யாது? இரண்டாவது வினா, முதல் எழுத்தினுள் உள்ளடங்கும் எழுத்துக்கள் எவை? முதல் எழுத்தினுள் உள்ளடங்கும் எழுத்துக்கள் எவை? இரண்டாவது, உயிரெழுத்துக்களின் எண்ணிக்கை யாது? அடுத்தது, மெய்யெழுத்துக்களின் எண்ணிக்கை யாது? மெய்யெழுத்துக்களின் எண்ணிக்கை யாது? அடுத்தது, உயிரெழுத்துக்களை வகைப்படுத்துக, வகைப்படுத்தி அவற்றின் மாத்திரை அளவை குறிப்பிடுக. உயிரெழுத்துக்களை வகைப்படுத்தி அவற்றின் மாத்திரை அளவினை குறிப்பிடுக.
அடுத்த வினா மெய்யெழுத்துக்களை வகைப்படுத்தி தருக. மெய்யெழுத்துக்களை வகைப்படுத்தி தருக. அடுத்த வினா முதல் எழுத்துக்களின் கூட்டுத்தொகை யாது? முதல் எழுத்துக்களின் கூட்டுத்தொகை யாது? ரைட். இந்த வினாக்களுக்கு விடையளிக்கலுமான்னு பார்க்கிறீங்களா? அப்படியே ஓ சார். கேளுமா, விடையளிக்கலுமா? ரைட். செஞ்சு முடிஞ்சு கையை உயர்த்துங்க.
ஓகே பிள்ளைகள்? ரைட். இப்ப கேள்வியிலையும் விடையும் வாசிங்க ரஃபா. மத்தவங்க செக் பண்ணிக்கொள்ளுங்க. முதலெழுத்து என்பது யாது? தமிழ் மொழிக்கு அடிப்படையான ஒலிகளையும் அவற்றின் வடிவங்களையும் குறிக்க பயன்படும் எழுத்துக்கள் முதலெழுத்துக்கள் எனப்படும். முதலெழுத்தினுள் உள்ளடங்கும் எழுத்துக்கள் எவை? உயிரெழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள். உயிரெழுத்துக்களின் எண்ணிக்கை யாது? 12. மெய் எழுத்துக்களின் எண்ணிக்கை யாது? 18. உயிரெழுத்துக்களை வகைப்படுத்தி அவற்றின் மாத்திரை அளவினையும் குறிப்பிடுக. குறிலெழுத்துக்கள் மாத்திரை அளவு 1, நெடிலெழுத்துக்கள் மாத்திரை அளவு 2. மெய்யெழுத்துக்களை வகைப்படுத்தி தருக. வல்லினம், மெல்லினம், இடையினம். முதலெழுத்துக்களின் கூட்டுத்தொகை யாது? 30. ரைட். ஓகே. மத்தவங்க செக் பண்ணி கொண்டீங்களா? ஓகேயா? ரைட். அடுத்தது நாங்க இப்ப போக போறோம் சார்பெழுத்துக்களுக்கு. கவனிங்க. முதலெழுத்துக்களை சார்ந்து அவை பிறக்கும் இடங்களிலே தோன்றி அவற்றின் மாத்திரை குறைந்தோ கூடியோ ஒலிக்கும் எழுத்துக்களை சார்பெழுத்துக்கள் என்பர். நன்னூல் 10 வகையான சார்பெழுத்துக்களை கூறுகின்றது. அப்ப சார்பெழுத்து என்னன்னா முதல் எழுத்துக்கள் 30 இருக்கின்றதானே, அந்த 30 எழுத்துக்களையும் சார்ந்து அவை பிறக்கும் இடங்களிலே தோன்றி அவற்றின் மாத்திரை குறைந்தோ கூடியோ ஒலிக்கும் சொற்கள். அவற்றைத்தான் நாங்க என்னன்னு சொல்லுவோம்? சார்பு எழுத்துக்கள் என்று சொல்லுவோம். அது விளங்குதா? ஓகே. அப்ப இவ்வகையான சார்பெழுத்துக்கள் சில சந்தர்ப்பங்கள்ல இந்த சார்பெழுத்துக்கள் தனக்கே உரிய மாத்திரையிலிருந்து குறுகி ஒலிக்கின்ற சந்தர்ப்பங்களும் இருக்கின்றன, நீண்டு ஒலிக்கின்ற சந்தர்ப்பங்களும் இருக்கின்றன. இவ்வகையான சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படும் என நன்னூல் சொல்லுகிறது. நன்னூல் என்று சொல்றது இலக்கண நூல். அந்த நன்னூலுடைய இலக்கணத்தை நாங்க இப்ப படிச்சு கொண்டிருக்கிறோம். சோழர் காலத்துல எழுந்த நூல். ரைட். அவ்வகையான சார்பெழுத்துக்கள் பாருங்க: உயிர்மெய் எழுத்து, ஆயுதம், உயிரலப்படை, ஒற்றலப்படை, ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம், குற்றியலுகரம், குற்றியலிகரம். இவ்வளவுத்தையும் நாங்க தெரிஞ்சு வச்சுக் கொள்றது அவசியமானது. ரைட். இப்ப தலைப்பு போடுங்க பிள்ளைகள், சார்பெழுத்துக்கள் என்று. சரியா? ஓகேயா? சார்பெழுத்துக்கள் என்று தலைப்பு போடுங்க. அப்ப அதுல இப்ப நான் தார கேள்வியில எழுதும் உங்களுக்கு கிளியர் ஆகும் அந்த சார்பெழுத்துக்கள். முதலாவது, சார்பெழுத்து என்றால் என்ன? சார்பெழுத்து என்றால் என்ன? இரண்டாவது வினா, நன்னூல் கூறுகின்ற சார்பெழுத்துக்கள் எவை? 10 எவை? நன்னூல் கூறுகின்ற சார்பெழுத்துக்கள் 10 எவை? எழுதுறீங்களா பிள்ளைகள்? 2 கேள்விக்கும் விட எழுதலுமா? ரைட், எழுதுங்க.
ரைட். புஷ்ரா, உமாரா எழுதிட்டீங்களா? ரைட். இப்ப பாருங்க பிள்ளைகள், இப்ப நாங்க இந்த சார்பெழுத்துக்கள் ஒவ்வொன்றா நாங்க பார்க்க போறோம். முதலாவது நாங்க பார்க்கிறோம் உயிர்மெய் எழுத்து. இந்த உயிர்மெய் எழுத்து உங்களுக்கு தெரியும், மெய்யெழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் ஒன்றாக இணைவதனால ஏற்படுகின்ற ஒளிச்சேர்க்கையினால் உயிர்மெய் எழுத்துக்கள் என்ற வடிவங்கள் பிறக்கின்றன. அப்ப உயிர்மெய் எழுத்து மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் ஒன்றாக சேருவதனால் பிறக்கின்ற எழுத்துக்கள், அவற்றையே உயிர்மெய் எழுத்துக்கள் என்று சொல்லுவோம். சரியா? அந்த வகையில பாருங்க, உதாரணம் தரப்பட்டிருக்கிறது. இக்ஸா அ க, இக்ஸஹ ஆ கா. அப்ப இன்சக இ என்ன எழுத்து? இன்சக இ நீ என்ன? ரைட். அப்ப இந்த மாதிரி எழுத்துக்கள் உருவாகுறது உங்களுக்கு விளங்குதான பிள்ளை? அப்ப இப்படிப்பட்ட எழுத்துக்களை பாருங்க. என்னண்டா, அப்ப குறில் எழுத்துக்கள் எத்தனை இருக்கு தமிழ்ல சொல்லுங்க? 5. 5. மெய் எழுத்துக்கள் 18ஓடையும் இந்த குறில் எழுத்துக்கள் 5 சேர்வதனால 90 உயிர் மெய் குறில் எழுத்துக்கள் தோன்றும். அது விளங்குதா உங்களுக்கு? 5 குறில் எழுத்துக்கள் 18 மெய் எழுத்துக்களோட சேர்றதுனால 18 தர 5 90 உயிர்மெய் குறில் எழுத்துக்கள் தோன்றுகின்றன. அது போலவே பாருங்க, 7 நெடில் எழுத்துக்கள் இருக்கின்றன. நெட்டெழுத்துக்கள் 7 இருக்கின்றன. அவற்றோட அவை 18 மெய்யெழுத்துக்களோட சேர்றதுனால 126 உயிர்மெய் நெடில் எழுத்துக்கள் உருவாகின்றன. அது விளங்குதா? பிள்ளையே, ஓகேயா? ரைட். அப்ப 90 உயிர்மெய் குறிலெழுத்துக்களும் 126 உயிர்மெய் நெடிலெழுத்துக்களும் சேர்ந்து உயிர்மெய் எழுத்துக்களுடைய கூட்டுத்தொகை 216. சரிதான பிள்ளைகள்? ரைட். இதுல உயிர்மெய் குறிலெழுத்துக்கு மாத்திரை அளவு என்ன? உயிர்மெய் குறிலெழுத்துக்கு என்ன மாத்திரை அளவு? 1. ஓகே. உயிர்மெய் நெடிலெழுத்துக்கு என்ன மாத்திரை அளவு? 2. 2 மாத்திரை அளவு. சரியா? ரைட். அப்ப இவ்வளவு தான் நாங்க என்ன செய்ய வேணும்? உயிர்மெய் எழுத்துக்களை நாங்க தெரிஞ்சு கொள்ள வினாக்கள் தருவேன். அதை நீங்க கிளியர் பண்ணினா உங்களுக்கு அது அந்த உயிர்மெய் எழுத்து கிளியர் ஆகும். தலைப்படுங்க உயிர்மெய் எழுத்துக்கள் என்று. ரைட். போட்டுனீங்களா பிள்ளைகள்? ஓகேயா? இப்போ எழுதி கொள்ளுங்க. உயிர்மெய் எழுத்து எவ்வாறு உருவாகின்றது? உதாரணம் தருக. உயிர்மெய் எழுத்து எவ்வாறு உருவாகின்றது? உதாரணம் தருக. இரண்டாவது கேள்வி, அப்ப எவ்வாறு உருவாகின்றது? உதாரணம் தருகன்னு எவ்வகையான உதாரணம் கொடுப்பீங்க? எழுத்துக்கள் கொடுக்கலாம், இலட்சிய எழுத்து கொடுக்கலாம். வகையான உதாரணங்களை கொடுப்பீங்க. ஓகேயா? சரியா? ரைட். அடுத்த வினா எழுதி கொள்ளுங்க. உயிர்மெய் குறில் எழுத்துக்கள் எத்தனை? உயிர்மெய் குறில் எழுத்துக்கள் எத்தனை? அடுத்தது எழுதுங்க. உயிர்மெய் நெடில் எழுத்துக்கள் எத்தனை? உயிர்மெய் நெடில் எழுத்துக்கள் எத்தனை? அடுத்தது உயிர்மெய் எழுத்துக்களின் கூட்டுத்தொகை யாது? உயிர்மெய் எழுத்துக்களின் கூட்டுத்தொகை யாது?
அடுத்தது எழுதுங்க. உயிர்மை குறிலின் மாத்திரை அளவு யாது? உயிர்மை குறிலின் மாத்திரை அளவு யாது? அடுத்தது உயிர்மை நெடிலின் மாத்திரை அளவு யாது? உயிர்மை நெடிலின் மாத்திரை அளவு யாது? ஓகேயா? சரியா பிள்ளையர்? இந்த கேள்விகளுக்கு விட்டு எழுதலுமா? ஓ சார். ரைட், எழுதுங்க. ரைட், புஷ்ரா கேள்வியிலையும் விடையும் வாசிங்க. மத்தவங்க செக் பண்ணிக்கொள்ளுங்க. உயிர்மெய் எழுத்து எவ்வாறு உருவாகின்றது? உதாரணம் தருக. மெய்யெழுத்துக்களும் உயிர் எழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று இணைவதனால் ஏற்படும் ஒலிச்சேர்க்கைகளினால் உயிர்மெய் எழுத்துக்கள் உருவாகின்றன. இக்ஸஹ அ க, இக்ஸஹ ஆ க. உயிர்மெய் குறில் எழுத்துக்கள் எத்தனை? 90. உயிர்மெய் நெடில் எழுத்துக்கள் எத்தனை? 126. உயிர்மெய் எழுத்துக்களின் கூட்டுத்தொகை யாது? 216. உயிர்மெய் குறிலின் மாத்திரை அளவு 1 மாத்திரை. உயிர்மெய் நெடிலின் மாத்திரை அளவு 2 மாத்திரை. ரைட், ஓகே பிள்ளைகள். ஷஃப்னீன், ஷிஹாப், குமாரா, ஓகே. ரைட், நாங்க அடுத்தது பார்க்க போறோம் ஆயுதம். இதை நாங்க முப்புள்ளி கொண்ட முக்கோண வடிவ எழுத்து என்று சொல்லுவோம். இது குற்றெழுத்துக்கும் வல்லின மெய் எழுத்துக்கும் இடையில் அவற்றை சார்ந்து வரும். இவ்வாறு சார்ந்து வருகையில் தமது அரை மாத்திரை அளவிலிருந்து குறுகாது ஒலிப்பதனால் இதனை முற்றாயுதம் எனவும் கூறுவர். முற்றாயுதத்தினுடைய மாத்திரை அளவு அரை ஆகும். உதாரணம் எஃகு, அகுது. விளைஞ்சுதா? பிள்ளைகள் ரைட். இப்ப ஆயுதம் என்று தலைப்பு போடுங்க. கேள்வி எழுதுங்க. ஆயுத எழுத்தினுடைய வடிவம் யாது? இரண்டாவது கேள்வி,
ஆயுத எழுத்து மொழியில் வரும் ஆற்றினை கூறி உதாரணம் தருக. ஆயுத எழுத்து மொழியில் வரும் ஆற்றினை கூறி உதாரணம் தருக. ஆயுத எழுத்து மொழியில் வரும் ஆற்றினை கூறி, வரும் விதத்தினை கூறி உதாரணம் தருக. அடுத்த கேள்வி, இது முற்றாயுதம் என அழைக்கப்படுவதற்கான காரணம் என்ன? இது முற்றாயுதம் என அழைக்கப்படுவதற்கான காரணம் என்ன? அடுத்தது, இதன் மாத்திரை அளவு யாது? இதன் மாத்திரை அளவு யாது? கேள்விக்கு விட எழுதலுமா? எழுதுங்க. ரைட் ரஃபா, நீங்க எழுதின கேள்வியும் விடைகளையும் சொல்லுங்க. ஆயுத எழுத்தினுடைய வடிவம் யாது? முப்புள்ளி கொண்ட முக்கோண வடிவம். ஆயுத எழுத்து மொழியில் வரும் ஆற்றினை கூறப்பட காரணம் என்ன? ஆயுத எழுத்து குறுகாது ஒலிப்பதனால் இதை முற்றாயுதம் என கூறுவர். இதன் மாத்திரை அளவை ஷஃப்னின் சொல்லுங்களே. ஷஃப்னின். ஆயுத எழுத்தின் வடிவம் யாது?
முப்புள்ளி கொண்ட முக்கோண வடிவம். ஆயுத எழுத்து மொழி வருமாற்றினை கூறி உதாரணம் தருக. அஹ்ரினை. இது முற்றாயுதம் என அழைக்கப்பட்ட காரணம் என்ன? அது சார்பெழுத்துக்களை சார்ந்தவர் தமது அரை மாத்திரை அளவிலிருந்து குறுகாத ஒலிப்பதனால் அதை முற்றாயுதம் என கூறுவர். இதன் மாத்திரை அளவு யாது? அரை மாத்திரை. ஓகே, இப்ப நாங்க அடுத்ததுக்கு போறோம். அளபடை. அளபடைன்னு சொன்னா நாங்க ஏற்கனவே பார்த்துருக்கிறோம் தானே பிள்ளைகள், ஞாபகமா உங்களுக்கு ஒருக்கா ஞாபகப்படுத்தி கொள்ளுவோம். அளபடை என்பது ஓர் எழுத்து தனக்குரிய மாத்திரையிலிருந்து நீண்டு ஒலித்தலாகும். ஞாபகமா நாங்க படிச்சது ஞாபகம் இருக்கா? ஓ சார். ரைட். இந்த அளபடை நாங்க உயிர் அளபடை, ஒற்றளபடை என்று ரெண்டா பிரிக்கலாம். முதலாவது நாங்க உயிர் அளபடையை பார்ப்போம். செய்யுள்களிலே ஓசை குறையும் இடத்து நெட்டுயிர்கள் என்றா நெடி எழுத்துக்களை அச்சொல்லின் முதலிலும் இடையிலும் கடையிலும் தமக்குரிய மாத்திரையிலிருந்து நீண்டு ஒலித்தல் உயிரளப்படி எனப்படும். இதற்கு அடையாளமாக தன் இன எழுத்தை சேர்த்துக் கொள்ளும். இவ்விடத்துல பாருங்க, முதல் எழுத்து அளபடுத்துவதற்கான உதாரணம் ஓதல். இவ்விடத்துல அளபடுத்த எழுத்து ஓ என்ற எழுத்து, அது தனது இன எழுத்தான ஓவை சேர்த்து கொண்டு அளபடுத்து இருக்கிறது. விளைஞ்சுதா பிள்ளைகள்? அது கிளியரா? இல்லாட்டி கேட்கணும். புஷ்ரா கிளியரா? சஃப்னீன், ரஃபா? Clear, sir. கிளியர் சார். அப்ப ரெண்டாவது பாருங்க, இடையில தொழாள். இவ்விடத்துல அளபடுத்த எழுத்து வந்து இந்த லாவ நாங்க இல் சக ஆ என்று பிரிக்கலும். அந்த ஆ என்ற எழுத்து தனது இன்னொழுத்தான சேர்த்து கொண்டு தொழாள் என்று வந்திருக்கு. அது மொழி நடுவுல வந்திருக்கு, சொல்லினுடைய நடுவு. அடுத்த பாருங்க நசை. இது நசை இ என்று நாங்க வாசிக்க கூடாது, நசை. இங்க ஐ என்ற எழுத்து இச்சக ஐ என்று பிரியும். இந்த சையை பிரிச்சா அது ஐ என்ற எழுத்து தனது இன எழுத்தான ஈயை சேர்த்து கொண்டு அளபடுத்திருக்கிறது. விளைஞ்சுதா எல்லாருக்கும்? அப்படியே அப்ப இந்த சொற்களை வாசிக்கின்ற பொழுது ஓதல், தொழாள், Oh, sir. நசை என்று வாசிக்க வேணும். விளைஞ்சுதா? இங்கு நெட்டெழுத்துக்கள் நீண்டு ஒலிக்கும் போது தமது இனமாகிய உயிரெழுத்துக்கள் முதலிலும் இடையிலும் கடையிலும் எழுதப்படுவதை அவதானிக்கலாம். எனவே உயிரளப்படி 3 மாத்திரை அளவு ஒலிக்கும். உயிரளப்படைய அளவு மாத்திரை அளவு என்ன? 3 மாத்திரை. சில சந்தர்ப்பங்களில் 3 மாத்திரை அளவை விட அதிகமாகவும் அது என்ன செய்யும்? ஒலிக்கும் ஆகும். அவ்வாறு அழுபடுகின்ற சந்தர்ப்பங்கள் பாருங்க. ஒருவரை தூரத்தில் நின்று அழைக்கும் போது, உதாரணத்துக்கு கமலா என்று அழைக்கின்ற பொழுது, என்ன வியாபார பொருட்களை விற்கும் போது, நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், மீன் என்று சொல்லுவாங்க. அடுத்தது ராக ஆலாபனையின் போது, இவ்வாறான சந்தர்ப்பங்கள்ல விளைஞ்சுதா? ஆப்லேர். Oh, sir. ரைட். இப்ப அளபடை என்று போடுங்க தலைப்பு. ரைட். முதலாவது கேள்வி எழுதுங்க. அளபடை என்றால் என்ன? அளபடை என்றால் என்ன? இரண்டாவது கேள்வி, அளபடையின் வகைகள் எவை? அடுத்தது உயிரளபடையை விளக்கி உதாரணம் தருக. உயிரளபடையை விளக்கி உதாரணம் தருக. அடுத்த வினா, உயிரளபடையின் மாத்திரை அளவு யாது? அடுத்தது எழுத்துக்கள் அளபெடுக்கின்ற சந்தர்ப்பங்களை கூறுக. எழுத்துக்கள் அளபெடுக்கின்ற சந்தர்ப்பங்களை கூறுக. சரியா? செய்யலுமா இந்த வினாக்களை?
ஓ சார். ரைட், எழுதுங்கோ. எழுதி முடிச்சால் கை வைத்துங்க. உமரா சொல்லுங்கம்மா, கேள்விகளையும் விடையும். அளப்படை என்றால் என்ன? ஓரெழுத்து தனக்குரிய மாத்திரையில் இருந்து நீண்டு ஒலிப்பதாகும். அளப்படையின் வகைகள் இவை. உயிரிழப்படையை விலக்கி உதாரணத்துடன் தருக. செய்யுள்களிலே ஓசை குறையுமிடத்து நெட்டீர்கள்.
அச்சொல்லின் முதலிலும் இடையிலும் கடையிலும் தமக்குரிய மாத்திரை இருந்து நீண்டொழித்தல் உயிரிழப்படை எனப்படும். உயிரிழப்படையின் மாத்திரை எத்தனை? 3 மாத்திரைகள். எழுத்துக்கள் அளப்படுகின்ற சந்தர்ப்பங்கள் ஒருவரை தூரத்தில் நின்று அழைக்கும் போது, வியாபாரிகள் பொருட்களை விற்கும் போது, பேருந்து நடத்துனர் பயணிகளை அழைக்கும் போது. ம். வேற ராக அந்த பாடல்கள் பாடல்கின்ற பொழுது. ரைட். இப்ப பாருங்க ஒற்றளபடைய பாருங்க பிள்ளைகள். செய்யுளிலே ஓசை குறையுமிடத்து மெல்லின எழுத்துக்களும் இழ் தவிர்ந்த இடையின எழுத்துக்கள் 4ம் ஆயுதமும் தமக்குரிய மாத்திரையில் நீண்டு ஒலித்தல் ஒற்றளபடி எனப்படும். சரியா? ஒற்றளபடைக்கு மாத்திரை அளவு 1. உதாரணம் இந்த இருக்கு. இலங்கு, வெண்துறை, அகுது, அரண். ரைட். விளைச்சுதா பிள்ளைகள் அது? ஓகேயா? விளைச்சுதா? சந்தேகம் இருக்கா? ரைட். கேள்வி எழுதி கொள்ளுங்க. ஒற்றளபடைன்னு தலைப்பு போடுங்க. விளங்கிச்சு சார். ஒற்றளபடைன்னு தலைப்பு போடுங்க. விளங்கல? ரைட். ஒற்றளபடை என்றால் என்ன? ஒற்றளபடை என்றால் என்ன? உங்களோட வாய்ஸ் சம்டைம்ஸ் லக் ஆகுது சார். ரைட். இப்போ ஓகேயா? கேள்வி விளைச்சுதா? ஒற்றளபடை என்றால் என்ன? கேள்வியை ரிப்பீட் பண்றேன் சார். ரைட். 2வது வினா. ஒற்றளபடையாக வருகின்ற மெய்யெழுத்துக்கள் எவை? ஒற்றளபடையாக வருகின்ற மெய்யெழுத்துக்கள் எவை? ஒற்றளபடைக்கு உதாரணம் தருக. ஒற்றளபடைக்கு உதாரணம் தருக. ஒற்றளபடையின் மாத்திரை அளவு யாது? எழுதலுமா பிள்ளைகள்? புஷ்ரா எழுதலுமா? ஓ சார். ஓ சார்.
ரஃபா, ஷஃப்னின், ஷிஹாப் எழுதிட்டீங்களா? ரைட். இப்ப நாங்க ஐகார குறுக்கம் பார்ப்போமா பிள்ளையே? சரி சார். ஓகே, பாருங்க. ஐகார குறுக்கம் என்று சொல்றது என்னண்டா, ஐகாரம் என்று சொல்றது ஐ என்ற எழுத்து. ரைட். இப்ப ஐகாரம் தனது மாத்திரையில் இருந்து குறுகி ஒலிக்கிறது தான் நாங்க ஐகார குறுக்கம் என்று சொல்லுவோம். ஐ என்ற எழுத்து தனது பெயர் சொல்லி அழைக்கின்ற பொழுது மாத்திரம்தான் 2 மாத்திரையாக உச்சரிக்கப்படும். அது மொழியில, அதாவது சொற்கள்ல முதலிலேயோ இடையிலேயோ கடைசியிலேயோ வருகின்ற பொழுது ஒரு மாத்திரையாகத்தான் உச்சரிக்கப்படும். இதைத்தான் நாங்க ஐகார குறுக்கம் என்று சொல்றோம். அப்ப பாருங்க, ஐகாரம் தன் மாத்திரையிலிருந்து குறுகி ஒலித்தல் ஐகார குறுக்கம் எனப்படும். ஐ என்ற எழுத்து தனித்து சுட்டும் போது அளவெடுக்கும் போதும் மட்டும் நெடிலுக்குரிய 2 மாத்திரையாகவும், ஏனைய இடங்களில் குறில் போல ஒரு மாத்திரையாகவுமே உச்சரிக்கப்படும். ஐகாரம் மொழிக்கு முதல் இடை கடையில் வருகின்ற பொழுது ஒரு மாத்திரையாக உச்சரிக்கப்படும். இதைத்தான் ஐகார குறுக்கம்னு சொல்லுவோம். இங்க வையகம் என்று சொல்ற இடத்துல ஐ இருக்கிறது. அது 2 மாத்திரையாக உச்சரிக்கப்படாம ஒரு மாத்திரையாக உச்சரிக்கப்படுது. அதே மாதிரி தை என்ற இடத்துலையும் ஒரு மாத்திரையாகத்தான் உச்சரிக்கப்படுகிறது. இளைஞன் அவனோட voice இந்த நல்லா லையில ஒரு மாத்திரை. இப்ப கிளியரா பிள்ளைகள்? ஓகேயா? ஓ சார். ரைட். பாருங்க, அப்ப ஐகாரம் நான் விளங்கப்படுத்தினது ஒண்ணுமே விளங்க இல்லையா உங்களுக்கு? இல்ல சார். ரைட். பாருங்க, ஐகாரம் என்று சொல்றது இந்த ஐ என்ற எழுத்து. அது கிளியரா? இந்த ஐ என்ற எழுத்தை தான் நாங்க ஐகாரம் என்று சொல்றோம். அகரம் இகரம் மாதிரி இது ஐகாரம். அது ஓகேயா? பேசுங்க பிள்ளைகள். ஓகே சார். ரைட். அப்ப இந்த ஐகாரம் என்ற எழுத்து அல்லது ஐ என்ற எழுத்து தனித்து இயங்குகின்ற பொழுது மட்டும்தான், இது நெடில் எழுத்து தானே, தனித்து இயங்குகின்ற போது மட்டும்தான் 2 மாத்திரையாக உச்சரிக்கப்படும். அது சொற்களில் மொழியிலண்ட சொற்களில் முதலிலோ இடையிலோ கடையிலோ வருகின்ற பொழுது ஒரு மாத்திரையாகத்தான் உச்சரிக்கப்படும். விளைஞ்சுதான் அப்படி. ஓ சார். அதைத்தான் நாங்க ஐகார குறுக்கம் என்று சொல்றோம். விளங்குதா பிள்ளைகள்? ஓ சார். ரைட். அவ்வளவுதான் அதுல இருக்கிற விஷயம். இப்ப ஐகார குறுக்கம் என்று தலைப்பு போடுங்க. ஐகார குறுக்கம் என்று தலைப்பு போடுங்க. எழுதி கொள்ளுங்க. முதலாவது, ஐகார குறுக்கம் என்றால் என்ன? ஐகார குறுக்கம் என்றால் என்ன? ஐகார குறுக்கத்தின் மாத்திரை அளவு யாது? ஐகார குறுக்கத்தின் மாத்திரை அளவு யாது? அடுத்த வினா எழுதுங்க. ஐகார குறுக்கம்
குறுக்கத்துக்கு உதாரணம் தருக. ஐகார குறுக்கத்துக்கு உதாரணம் தருக. ரைட். எழுதலுமா பிள்ளைகளுக்கான விடைகளை ஓ சார். எழுதுங்க. அப்னின்னு சொல்லுங்க கேள்விகளையும் விடைகளை. ஐகார குறுக்கம் என்றால் என்ன? ஐகாரம் தன் மாத்திரையில் இருந்து குறுகி ஒலித்தல் ஐகார குறுக்கம் எனப்படும். ஐகார குறுக்கத்தின் மாத்திரை அளவு யாது? ஒரு மாத்திரை. ஐகார குறுக்கத்திற்கு உதாரணம் தருக. முதல், தையல், இடை, கலைஞன், கடை, தடை. இந்த இடங்கள்ல நீங்க கவனமா பார்த்து கொள்ள வேண்டிய இடம் என்னன்னா, இந்த எல்லா சொற்கள்லயும் ஐ இருக்கிறது. இந்த ஐ வந்து தனது மாத்திரையில இருந்து குறுகி ஒலிச்சிருக்கிறது. விளங்குதா? அப்ப அதுக்கு ஒரு மாத்திரை தான் மொழியில வருகின்ற பொழுது. அடுத்தது பாருங்க, அவுகார குறுக்கம். அவுகார குறுக்கம் என்று சொன்னா என்னன்னு பார்ப்போம். அவு என்ற எழுத்து, அவு தெரிந்தான பிள்ளைகள், இந்த எழுத்து அதாவது தனது மாத்திரையில இருந்து குறுகி ஒலிக்கிறதான் நாங்க அவுகார குறுக்கம்னு சொல்லுவோம். இந்த அவுகாரம் மொழியில முதல்ல மட்டும்தானே வரும், இடையிலையும் கடைசியிலையும் வருமா? அவு என்ற எழுத்து எங்கேயாவது இடையில, ஒரு சொல்லினுடைய இடையில கடைசியில எல்லாம் வருமா? இல்ல என்ன? அப்படித்தானே பிள்ளைகள்? ரைட். இவ்வாறு மொழியில வருகின்ற பொழுது அந்த அவு என்ற எழுத்து குறுகி ஒலிப்பதை தான் அவுகார குறுக்கம்னு சொல்லுவோம். இந்த அவுகாரத்துக்கும் என்ன மாத்திரை அளவு எவ்வளவோ? ஒரு மாத்திரை தான். அவுகாரத்துக்கு மாத்திரை அளவு எவ்வளவு? ஒரு மாத்திரை. சரியா விளைச்சுதா? ரைட். இப்ப அவுகார குறுக்கம் தலை போடுங்க. கேள்வி எழுதுங்க. அவுகார குறுக்கம் என்றால் என்ன? உதாரணம் தருக. அவுகார குறுக்கம் என்றால் என்ன?
உதாரணம் தருக. அடுத்தது அதன் மாத்திரை அளவு யாது? அதன் மாத்திரை அளவு யாது? செய்யலுமா பிள்ளை? ஓ சார். அடுத்தது பாருங்க பிள்ளைகள், மகர குறுக்கம். இப்ப இது என்னண்டா பிள்ளைகள், இந்த மகர குறுக்கத்தை பாருங்க. இந்த ந இருக்குதானே, 2 சொல்லி ந, இந்த நகர, அடுத்தது இந்த 3 சொல்லி ந, நகரங்களுக்கு அடுத்தும் வகரம் வா, வகரத்தின் முன்னும் மகரம் தன் மாத்திரையிலிருந்து குறுகி ஒலிக்கும் மகர குறுக்கம் எனப்படும். அப்ப இது என்ன விஷயம்னா, இந்த 3 எழுத்துக்கள் எங்களுக்கு ஞாபகம் இருக்கணும் மகர குறுக்கம் பற்றி பேசுகின்ற பொழுது. இந்த ந 2 சொல்லி நக்கு பிறகு, 3 சொல்லி நக்கு பிறகு, அல்லது வாக்கு பிறகு மகரம் வருமா, வாக்கு முந்தி மகரம் வருமாக இருந்தால் அந்த மகரம் என்ன செய்யும்? கால் மாத்திரையாக, அரை மாத்திரையாக இல்லாமல் கால் மாத்திரையாக ஒலிக்கும். அப்ப பாருங்க, இந்த இந்த இடத்துல நகரத்துக்கு அடுத்தது மகரம் வந்து தானே பிள்ளைகள், போன் என்ற சொல்லல, தக்காளத்தில் இந்த சொல்லில்ல பழந்தமிழ்ல இருந்து விளைஞ்சுதா பிள்ளைகள்? ஓ சார். ஆஹ் அதே மாதிரி இங்க கேண்மெண்ட் ஒரு சொல்லொன்று பழந்தமிழ்ல இருந்தது. இதுலயும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த மகரம் கடைசியில இருக்கிற இம்முக்கு வந்து அரை மாத்திரை இல்லாமல் கால் மாத்திரை தான் கொடுக்கப்படுது. இதைத்தான் நாங்க என்னன்னு சொல்றோம்? மகர குறுக்கம்னு சொல்றோம். தற்கால தமிழ்ல இது இல்ல, ஆனா பழந்தமிழ்ல இருந்திருக்கிறது. விளைச்சுதா பிள்ளை? ஓகேயா? ரைட். ஒரு மகர குறுக்கம்னு தலைப்பு போடுங்க. எழுதி கொள்ளுங்க. மகர குறுக்கம் என்றால் என்ன? உதாரணம் தரு. அதனுடைய மாத்திரை அளவு எவ்வளவு பிள்ளை மகர குறுக்கத்துல? அப்படியே கால் மாத்திரை. கால் மாத்திரை. அடுத்த கேள்வி போடுங்க, இதனுடைய மாத்திரை அளவு யார்? அந்த கேள்வியும் செஞ்சிருங்க பிள்ளைகள்.
ரைட், எழுதுறீங்களா பிள்ளைகள்? ஓகேயா? ஷிஹாப், புஷ்ரா, ரஃபா எழுதியாச்சா? ரைட், இன்ஷா அல்லாஹ் நாங்க அடுத்த கிளாஸ்ல மிச்சத்தை தொடருவோமா? ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். வலைக்கும் அஸ்ஸலாம் சார்.